அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேஎல் வினிக் டிப்ஸு 3 PM. ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 476 செவ்வாய்க்கிழமை. ஸோ 15/7/25 கெஸ்ஸிங். ஸோ அதுக்கு நேற்றோட ரிவ்யூ பார்ப்போம். ரிவ்யூவில் நேற்று சொன்னதெல்லாம் ஏ போர்டில் 5 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தேன். அது என்ன பண்ணிச்சு, பவராக மாறிச்சு. பி போர்டில் 4 0 46. ஸோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 59 இருக்கும். ஸோ அதில் ஃபுல் பவர் தான் 0 4. இந்த மாதிரி தான் நம்ம நிறையா மாற்றங்கள் நடக்குது. ஸோ நம்ம ஒரு கான்செப்ட் எடுக்கும்போது அது பவரில் இப்படிலாம் மாறி மாறி வரும். ஸோ இதை நான் சொல்கிறது, நம்ம எனக்கு தெரிஞ்ச ட்ராக்லிங் எடுக்கும்போது அது ஒரு ஆப்ஷனில் பவராக வரும், ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைட்டாக வருது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது கொஞ்சம் கவனித்து தான் பார்க்குறோம். அந்த சூழ்நிலை உருவாகுது. அது இல்லாமல் நேற்று டிஆரில் நைட் ஷோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைபர் 35ன்னு கொடுத்துருப்பான். சைபர் 3 இருக்கும். இதில் உங்களுக்கு ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறேன். இன்னும் நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரிவ்யூவில் என்னென்னா ஒரு நம்பர்ஸோட ஃபாலோவர்ஸ் எப்படி அடிப்பாங்கிற சொல்ல போகிறேன். அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அது எப்படின்னா இங்கே பாருங்கள், எது டிக் பண்ணல அப்படியே கவனிச்சிங்க. 4 அப்படியே கிராசிங்கில் ஒரு நாள்ட்டு 4, ஒரு நாள்ட்டு கிராசிங்கில் 4. ஸோ இது ஒரு ஆட்டம். இந்த மாதிரி ஆட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா 4க்கு பவர் ஆகணும். அது எப்படி ஆடுறதுன்னா அதையும் காட்டுறேன் பாருங்கள். அதனோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 6, ஒரு நாள்ட்டு 6, ஒரு நாள்ட்டு 6 என்னாச்சு பவர். ஸோ இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும், ரெண்டும் ஒன்று தான். அதே பார்த்திங்கன்னா 5 அடவை பாருங்கள். 5ஓட கான்செப்ட் 5, ஒரு நாள்ட்டு 5, அடுத்த நாள்ட்டு 5 வரணும். ஆனால் 5 இருக்குது, ஆனால் உள்ள போர்டு பிளேஸ் மாறுது. ஸோ இப்படி தான் நம்ம ட்ராக் எடுக்கும். என்ன ஆகுது, சில நேரங்களில் நேரடியாக ஒரு 70%க்கு மேலேயும், சில நேரங்களில் அதே போர்டு அதே இதில் சில நேரங்களில் பவர்லேயும் வாய்ப்பாகவும், சில நேரங்களில் அப்படியே பிளேஸ்மெண்ட் மாறியும் வரும். ஸோ இது ஒரு பேசிக்கான கான்செப்ட். இது நீங்கள் நல்லா கவனிச்சே தெரியும். ஸோ 4 4 4 மாதிரி இப்போ இங்கே 9 வரலாம். ஓகேங்களா, சப்போஸ் பிளேஸ் மாறலாம், ஆனால் கன்ஃபார்ம்டு இருக்கும். புரியுங்களா, மேக்ஸிமம் இருக்கும். 80% பக்கமாக அந்த நம்பர் கண்டிப்பாக அது ஏதோ ஒரு இடத்துல அந்த போர்டில் அன்றைக்கி ஆல் போர்டே கூட ஆடலாம். வின்னிங் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இது பேசிக்கானது. இந்த கிராஸில் வரும்போது இது கன்ஃபார்மாக இருக்கும். ஒரு நாள் டு ஒரு நாள் ஆடுற பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நம்மளை ஏமாற்றும். ஒரு நாள் டு ஒரு நாள் ஆட மாதிரி அது ஏமாற்றும். கண்டினியூட்டி ஆடும் போது சில நேரம் தான் உட்காரும். 7 7 7 3 7 உட்காரல, 1 1 1. இது ரொம்ப ரேராக உட்காரும் கண்டினியூட்டி. இந்த கண்டினியூட்டியும் பார்த்தீங்கன்னா ரேராக இருக்கும். பார்த்தீங்களா, இதில் உட்காரல, இங்கே உட்காந்துச்சு. கண்டினியூட்டிங்கிறது சாம்பிளுக்கு அந்த ஏ போர்டை அந்த 1ன்னு இருந்தால் சாம்பிளுக்கு தான் வச்சு ஆடணும். இந்த கிராஸுக்கு 70% நம்பலாம், அதில் பவராகவும் இருக்கும். அல்லது ஆல் போர்டில் கன்ஃபார்மாக அந்த போர்டு இருக்குங்கிறதுல கன்ஃபார்மாக நம்பலாம். இப்போ 4 4 3 நாள் ஆடல, 4 4 3 நாள் ஆடல. இந்த கிராஸிங் அப்படி தான் 70% நம்மளை ஏமாற்றும். 4 4 3 நாள் இங்கே வரும், வரல, தூக்கி உள்ள வச்சுருவோம் ஏதோ ஒரு பக்கம். ஆனால் அந்த மாதிரி 4 வரும், வாய்ப்பு 50% கம்மியாகிடும் அதெல்லாம் 3வது ஆடும்போது. ஓகேங்களா, சரி, இன்றைக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ட்ராக்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி இந்த 4க்கு 4 இந்த 4க்கு 4 இது 3வது ஆப்ஷன்ஸ். இப்போ 3வது ஆப்ஷனால பக்கத்துலேயே நடக்குது. அப்போ என்ன நடக்குங்கிறதான் நம்ம கான்செப்ட். 4 4 3வது ஆப்ஷன் நடக்கிறனால பக்கத்துலேயே நடக்கிறனால இருந்தாலும் 1 வைக்கணும். ஏன்னா 144 144 144. ஆனால் 6 வைப்பானா, 6க்குலாம் வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா 5 தான் வைப்பான். ஏன்னா 4 4னாவே அடுத்த ஆட்டம் ஒரு ஆட்டம் ஜம்ப் ஆனால் 5. புரியுங்களா, ஸோ 5 வைப்பான். என் கான்செப்டாக உங்களோட கான்செப்டில் வேறு இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். இப்போ 4 இதனோட அப்படியே சிக்கு ஏ. இப்போ இது கிராசிங் ஆட்டம். இங்கே தான் 0வா 5ஆன்னு வைப்பான். ஸோ அப்போ இங்கே தான் மாறுபடும். இந்த கிராசிங் மாறுபடும். ஏன்னா அந்த போர்டு ஏ டு சி டு ஏ இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய தொலைவு பார்த்த இடம். இதெல்லாம் எப்படி இருக்குது. அப்போ ஏ போர்டு 0 அல்லது 5. சரி, 0 ஆல்ரெடி வந்துருச்சு, 5 மேலே இருக்க கான்செப்ட் வேறு 5 வரலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ 5ங்கிற ஒரு வாய்ப்பு வச்சுக்கலாம். ஆனால் அதுலேயே 0வும் வச்சுக்கணுமான்னா கண்டிப்பாக வச்சுக்கணும். இப்போ ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா 7க்கு 2 9க்கு 4, அப்போ 0க்கு அப்போ இங்கே கான்செப்ட் அது ஒத்து போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன் சூழ்நிலை. ஸோ அப்படி ஒத்து போனால் வருமா அப்படிங்கிறத என்னோட கான்செப்ட் யோசிக்க வச்சுக்க. ஏன்னா இது ட்ராக்கோட வேல்யூ பார்த்தா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி இல்லாமல் இன்னொன்று
6க்கு 1 7க்கு 2 மூணாவது ஆப்ஷன் இதே இடத்துல நடக்குது. இப்போ 6ஆ 1ஆ, ஏன்னா அதே இடத்துல நடக்கனால சரி 6ங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக வச்சா ஏமாத்துது ஸ்ட்ரெயிட்டு, 1 வச்சா இங்கே 4 4 4 1 வச்சா ஸோ 144. அந்த 144 தான் இங்கே ஆடி இருப்பான் 144. அப்போ இங்கே ஒரு 144. ஸோ இப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத ஐடியா. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம, வேறு ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் சூட்சமோ ஒன்றுமே கிடையாது. சரி இப்படிலாம் போயிருக்குதா, இது இந்த இடத்துல இப்படி வந்துட்டு இருக்குதா, சரி இது இப்படி கண்டுபிடிச்சா வருமா அப்படின்னு ட்ராக்லேருந்து கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் சில விஷயங்கள். ஸோ இது இப்படி பாசிட்டிவாக அமைஞ்சால் நல்லா இருக்குங்கிறது தான் கண்டுபிடிக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இதை நான் புதுசாலாம் நான் கண்டுபிடிக்கல. எந்தெந்த ஆட்டங்கள் எங்கெங்கே ஆடி இருக்குதோ அதுக்கான தொடர்ச்சி இங்கே இருக்குதா, அதிலேருந்து எதாவது கண்டுபிடிக்க முடியுமாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்னொன்று 4 4 4 3ஆவது நாளுங்கும் போது இப்போ ஏமாத்தினா 9, ஏன்னா இங்கே 4 4 4 நிற்குது. அப்போ 9 ஒரு வாய்ப்பாக எக்ஸ்ட்ரா யோசிக்கணும். ஓகேங்களா? சரி ஓகே வியூவர்ஸ். இப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன சொல்கிறேன்னா, இருக்கிற ட்ராக் வேல்யூ என்னது இவ்வளோ தான். உங்களுக்கு மறுபடியும் எதாவது தோன்றியிருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 2Dயில் ஆன் நினச்சோமா 0 5 0 1 0 9 51 55 59 இப்படி இந்த கான்செப்ட் ஆகும். 3Dயில் பார்க்கும்போது 0 56 511 514 ஒரு முக்கியமான நம்பர் தான், அதெல்லாம் ரொம்ப நாள் அடிக்கலை. 556 559 519 516. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது கொஞ்சம் பயனுங்க. இதுலேருந்து ப்ளஸ் பாயிண்ட் தான் எடுத்தாடுங்க. அடுத்து நம்ம டியரோட கெஸிங் பார்ப்போம். ஸோ டியரோட கெஸிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 PM ஷோவில் ஆல் போர்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். 38 83 அல்லது 87 78 2Dயில், 3Dயில் 388 873 888 373. ஸோ அப்படிங்கிற கான்செப்ட் ஆகும். 6 PM ஷோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2Dயில் என்ன ஆப்ஷன் வருதுன்னா 08 80 58 38 அப்படிங்கிற ஆப்ஷன் ஆகும். 3Dயில் 088 588 038 538 அப்படிங்கிற கான்செப்ட் ஆகும். 8 PM ஷோவில் 2Dயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 04 09 07 08. இந்த சி போர்டில் 0 இருக்கான வாய்ப்பு இருக்கான்னு சப்போர்ட்டில் பாருங்கள். 05க்கு எக்ஸ்ட்ராவாக தெரியுது. 54 59 58. 3D 047 097 547 597 048 598 047 போட்டாச்சா? ஓகே, இப்படிங்கிற கான்செப்ட் தரேன். இதில் பிடிச்சி தான் எடுத்துங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம் மற்றும் நாளை ஒரு சிறப்பான செய்வோம். நன்றி, வணக்கம்.